வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது நீதிமான்கள் 34ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் நீதிமான். தம்முடைய பிள்ளைகளும் நீதிமான்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமான்களுடைய வாழ்வில் தேவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் என்று பார்ப்போம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கேட்கிறார், சமீபமாயிருந்து ரட்சிக்கிறார், எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார், வரும் துன்பங்களிலிருந்து விடுவிப்பார், நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். ஆம், நம் கர்த்தர் நீதிமான்களின் வாழ்வை ஆசிர்வதிக்கிறார். நீங்களும் நீதிமான்களாய் வாழும்போது கர்த்தர் உங்களையும் மிகவும் ஆசிர்வதித்து பெருகச் செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.